ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரியா. இன்றைக்கி நீங்கள் இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, எல்லோரும் சண்டே தான் நான்வெஜ் சாப்பிடுவீங்க. எங்கள் வீட்டில் வந்து மண்டே தான் நான்வெஜ் இருக்கும். ஏன்னா மண்டே தான் இவருக்கு லீவு. அதனால் மண்டே தான் நாங்கள் செய்யணும். சண்டே ஏதாவது சிம்பிளாக இருக்கும், இல்லை எங்கேயாவது அம்மா வீட்டுக்கு தங்கச்சி வீட்டுக்கு அந்த மாதிரி எங்கேயாவது போகிறதுனால அந்த டே அப்படி போயிடும். ஸோ நேற்றுக்கு சண்டே, நேற்றோட விலாக் வந்து நண்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு என் சிஸ்டர் வீட்டில் நான் பண்ண வீடியோவை நான் உங்களுக்கு இதை போஸ்ட் பண்ணும்போது அதுவும் போஸ்ட் ஆகும். கண்டிப்பாக நண்டு குழம்பு வைக்க தெரியாதவங்க அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி என்னப்பா செய்யலாம்? என்ன ஸ்பெஷல்? மட்டனில் என்ன வேணும்? பிரியாணியா, குழம்பா, சுக்காவா? சுக்கா. இன்றைக்கி வந்து இப்போ மட்டன் சுக்காவும் ஒயிட் ரைஸ், ரசம் அந்த மாதிரி எதாவது வச்சுக்கலாமா? ஒயிட் ரைஸ், ரசம், மட்டன் சுக்கா. இன்றைக்கி வாங்க கடைக்கு போய் மட்டன் எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் சுக்கா எப்படி வைக்கிறதுன்னு இந்த விலாகில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்பா இல்லை, அப்பா கடைக்கு போயிட்டார் என்னை இறக்கி விட்டு. வா 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 உள்ள. யாருக்கு? உனக்கா? அப்பா மட்டன் வாங்கியிருக்காரா? சரி வா சாப்பிடல, வா 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 சாப்பிடல, வா. ஏறு மேலே, ஏறு மேலே. என்னப்பா ஊத்துற? எண்ணெய் ஊத்துறேன் ஃபர்ஸ்ட். சுக்காக்கு ரெடி பண்ணலாம். இதில் வந்து கறியை நான் கழுவி உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, மல்லி, சீரகம், குருமிளகு இதெல்லாம் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ மிக்சியில் போட்டு அடிக்க போகிறேன். இதில் வந்து மட்டன் வெந்துருச்சு. இது மேக்ஸ் இருக்கு மட்டன். நல்லா 6-7 விசில் விட்டு நல்லா சாஃப்டாக வேக வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து தாளிக்கணும், அவ்வளோதான். எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் வெங்காயம் வந்து நறுக்கல. என்ன திறக்க முடியாது, மிக்ஸியில் ஏர் போயிருக்கும், அதனால மிக்ஸியில் வந்து நான் அடிச்சிட்டேன். கொஞ்சம் பேஸ்ட்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் கிரேவி வந்து நல்லா கிடைக்கும் அப்படின்றதுனால அடிச்சிட்டேன். ஏன்னா சுக்கா தான் பண்ண போகிறோம். பாப்பா வந்து பீஸ் சாப்பிட்றத விட கிரேவி தான் நிறைய சாப்பிடுவா. அதனால அவளுக்காக கொஞ்சம் வெங்காயத்தை அரைச்சி ஊற்றினோம்னா கொஞ்சம் கிரேவி நல்லா கிடைக்கும் அப்படின்றதுனால இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் அது மட்டும் தான் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகும். நீ சமைச்சு முடிக்கிறாரு கிச்சனை விட்டு போனா என்னன்னு கேளு. என் பங்கு எங்கடா அப்படின்னு கேட்பான். உங்க படுத்திருக்கான் பார்த்தீங்களா, இவன் தான் மேக்ஸ். இப்போ இதில் வந்து கொஞ்சம் லைட்டாக 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை காய்ச்சிட்டு இதில் மிளகாத்தூளும் போடுவேன். சும்மா தக்காளி 2 தக்காளி, இல்லைன்னா அப்புறம் மட்டன் இனிப்பாயிடும் ரொம்ப தக்காளி போட்டால். எல்லாமே ஜாலியாக ரவுண்ட் அடிச்சுட்டுப்போம். ரவுண்டு மாட்டிப்போம், ரவுண்டு கட்டி அடிப்போம். பார்த்துக்கோங்க, இப்படி தான் கடா வெட்டினாலே எல்லாமே இருக்கும்பா, ஜாலியாக இருக்கும். ஓகே சரி, எங்கேயும் கூட்டிகிட்டு இருக்கலாம்ல. உங்களெல்லாம் அவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வரணும். நம்ம போனால் ஃப்ரீயாக ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கலாம். அப்படி கிடையாது, ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றுறது வேறு, ஃபேமிலியாக சுற்றுறது வேறு. ஆமாப்பா, பெப்பர்லாம் போட்டு தரியா? சளி பிடிச்சிருப்பா. இங்கே எது வேணால் குடிக்கலாம். சூப்பு எந்த சூப்பு வேணால் குடிக்கலாம்ப்பா. மட்டன் போட்டியா? ஓகே ஓகே, சூப் போட்டு கொடுங்க. இது வந்து மல்லி சீரகம்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். சரியா? எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் எங்கள் வீட்டில் காரம் நல்லா சாப்பிடுவாங்க, அதனால் நான் 2.5 ஸ்பூன் போடுறேன். கறி மசாலா லைட்டாக. மட்டன்லேயே உப்பு போட்டிருக்கேன். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம உப்பு பார்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வேகட்டும். நல்லா வெந்து அந்த எண்ணெயெல்லாம் மேலே மிதக்கும் போது
நல்லா இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம். அப்போ தான் மட்டன் சுக்கா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு சனாமா மட்டன் சூப் குடிச்சிருக்கியா? ஓ, உங்கள் அம்மா அதில் ஸ்பெஷலிஸ்ட் தெரியுமா? நான் சொல்லி கொடுத்த மாதிரி செஞ்சுருக்கியாப்பா? பர்ஃபெக்டாக இருக்குமா? சூப்பராக்கா? சனா குட்டி எப்படி இருக்குன்னு சொல்லு குடிச்சிட்டு. சரியா பார்ப்போம். சூடாக இருக்கு போது பார்த்து குடி. எப்படா இருக்கு? இப்போ மட்டன் சுக்காவில் வந்து தண்ணி எல்லாம் ட்ரை ஆகி சுக்கா நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதில் மல்லித்தலை போட்டிருக்கேன், அவ்வளோதான். இப்போ மட்டன் சுக்கா ரெடி. நல்லா இருக்கா? சாப்பிட்டதுக்கப்புறம் ஏதோ வேலை நடக்கிற மாதிரி இருக்கு. என்ன வேலை அது? எண்ணெய் தேய்ச்சி விட்டுறான் தலைக்கு. தலை குளிச்சு 2 நாள் ஆச்சு, எண்ணெயே தேய்க்க மாட்டேங்கிறா. நாங்களாம் ஸ்கூலுக்கு போகும்போது எண்ணெய் இல்லாமல் என் தலையை பார்க்கவே முடியாது. ஏன் எண்ணெய் சட்டிக்குள்ள தலை விட்டுறியா? எங்கள் பாட்டி தினம் சீவும் போது எண்ணெய் வச்சுட்டு தான் சீவி விடும். தினம் எண்ணெய் வைக்கும். வாரத்தில் ஒரு நாள் தான், அந்த திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு போகும்போது குளிப்பாட்டோடும். அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை குளிப்போம், அவ்வளோதான். எதுப்பா பின்னாடி சுருட்டி வச்சிருக்கியா அந்த 8 அடி குந்தலா? ஆமா, அப்பதான் நல்ல முடி இருந்துச்சு இதை விடவே. இப்போ 6 அடியாக மாறிச்சா? இப்போதான் இன்னும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நானும் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன முடியை வெட்டி வெட்டி நானும் என்ன விளாண்டுட்டு இருந்தேனா? டிப்ரெஷன்ல போய் முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. மாமு என்னப்பா பண்ணிட்டு இருக்க? காப்பியா? யாருக்கு காப்பி போட்டுட்டு இருக்க? சூடா இருக்குப்பா. அந்த சின்ன வயசுல இருந்தே காஃபி வந்து எங்க பாட்டி என்னை தூங்கிட்டு இருப்போம்ல, அப்ப எழுப்பும் போது எழுப்பி தலைமையத்துல இப்படி வச்சுட்டு போயிடும் காப்பிய. நான் எப்ப எழுந்திருக்கிறேனோ அது வரைக்கும் காப்பி அங்கேயே தான் இருக்கு. அப்படி எடுத்து ஆறி போன காப்பியை குடிச்சு கடைசி வரைக்கும் அந்த ஆறி போன காப்பி குடிச்சாதான் குடிச்ச மாதிரியே இருக்கு. எனக்கு சூடாவே பிடிக்க மாட்டேங்குது. அது என்னமோ எங்க பாட்டி என்னை அப்படி பழக்கி விட்டுருச்சு.